தளபதி விஜய் சார் அவர்களுடைய தந்தை எஸ்ஏசி சார் அவர் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. நல்லா அருமையாக இருக்குது. இதில் வந்து ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாரு. இப்போ நேற்று கூட பார்த்துருப்பீங்க, சீமான் சார் வீட்டில் சில பிரச்சனைகள் வந்ததை அதை வந்து இந்த கூரன் படத்தில் நம்ம எஸ்எஸ்சி சார் சொல்கிறாங்க, காவல்துறையும் வழக்கறிஞர்களும் புருஷம் கொண்டாட்டி மாதிரி அவங்க 2 பேரும் கரெக்டாக ஒத்து போகணும், அப்படி இல்லைன்னாக்கா டைவர்ஸ் தான் அப்படின்னு. ஸோ பாருங்கள், நேற்று நடந்த அந்த சீமான் சார் விஷயத்த இன்னைக்கு பார்த்த கூரன் படத்தை அப்படியே அப்பட்டமாக சொல்கிறாங்க. அந்த இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், டைரக்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் எஸ்எஸ்சி சார் ஒரு நாய்க்கு நடந்த இந்த மாதிரி ஒரு நாய்க்கு நடந்த ஒரு அவலங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை அவருக்கு அந்த நாய்க்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடுறாரு. நீங்கள் வேணா பாருங்க, 2025 எஸ்எஸ்சி சார் ஒரு நாய்க்காக போராடுறாரு. 2026 நம்ம நாட்டு மக்களுக்காக தளபதி விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் போராடுவாரு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த படத்தில் எஸ்எஸ்சி சார் அவர் வந்து ரொம்ப இளைஞனா தெரிகிறாரு. ஒரு நாய் ஓடும்போது, ஒரு கார் ஓடும்போது அதையும் விட வேகமாக விஜய் சார் அவருடைய தந்தை எஸ்எஸ்சி சார் விஜய் சாருக்கு ஈக்குவலாக ஒரு ரன் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் வெந்து தணிந்தது காடு, நல்லா இருந்தது. ஒரு நார்மல் பீப்புளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ டாகுக்கும் கொடுக்கணும் அப்படின்றத வந்து மிச்ச அனிமல்ஸ்க்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றத புரிய வச்சிருக்காரு டைரக்டர்னு புரிஞ்சு. நல்லா இருந்தது. அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு, பிடிச்சிருந்தது. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். இதில் எது ரொம்ப சூப்பராக இருக்கு, சட்டிலாக இருக்கு, ஃபேமஸ் ஆளுங்க அப்படிலாம் இல்லாமல் சூப்பராக இருக்கு. நல்லா அவரோட ஆக்டிங் சொல்ல வேண்டாம்ல, அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணுவார். நல்லா இருக்கு படம். ஆமாம், ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. ஸோ சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். புரியல? இல்லை அப்படிலாம் இல்லை, படம் ஆல் ஓவர் சூப்பராக இருக்கு. சாங் சூப்பராக இருக்கு, எமோஷ்னலாக இருக்கு, நல்லா இருக்கு. புரியல? 10க்கு 8 கொடுக்கும். தேங்க்யூ. நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சின்ன படம் தான், 2 hours தான், பட் டோட்டலி பரவாயில்ல. ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். அதாவது என்னென்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருந்தது. ஒரு சோகமான கதை தான், ஆனால் கூட அந்த நாய் வந்து ஒரு இது கிடைக்கிறதுங்கிறச்சே பர்டிகுலர்லி எனக்கு பிடிச்சது வந்து முதல்ல அவங்க எடுத்து சொல்கிறதே மனுநீதி சோழருங்கிறத சொன்னாங்க. ஸோ அது இப்போல்லாம் யாரும் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அது எக்ஸாம்பிள் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. டாகை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து டாக்டேருந்து கிடச்சிது. சாரும் டைரக்டர் சாரும், அது எஸ்ஏசி சாரும் நல்லா பண்ணியிருந்தார். இத்தனை வயசுக்கு வந்து அவர் வந்து இவ்வளோ தூரம் முயற்சி செஞ்சு ஒரு நடிகராக அவர் வந்து தன்னை வெளிக்காட்டினது வந்து நல்லா இருந்தது. நிஜமாகவே நல்ல முயற்சி. நிச்சயமாக ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம், குழந்தைங்க ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம். ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த நாய் கோசம் ஒரு போராடி அந்த நாயை காதில் வச்சு நாய் என்னெல்லாம் பேசுது அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு பெட் அனிமல்லாம் வந்து தேவையில்லாமல் சாவடிக்கிறாங்க. அது மாதிரி கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க படத்தில். அவர் ஆக்டிங் எப்படி சொல்லணும்னா, அவர் ஒரு டைரக்டராகவும் எல்லாமே பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் வந்து சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக என்னுடைய மனசுலேருந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா 10 out of 10 கண்டிப்பாக கொடுப்பேன். 10 ஏன்னா கேள்வி என்ன கேட்க போகிறீங்களா? மியூசிக் நல்லா தான் இருந்தது. மியூசிக் ஓரளவுக்கு படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க படத்துக்கு ஏற்ற மாதிரி. உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாய் வந்து இந்த அளவுக்கு நடிக்குது அப்படின்னா நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் எனக்கு பார்க்கும்போது நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது. எப்படி சொல்ல, ஒரு நாய் நடிக்குது அப்படின்றத தாண்டி ஒரு உண்மையான ஒரு நாயோடைய ஒரு வலியை நம்மளுக்கு கொடுக்குற ஃபீல் வருது. விஜயோட அப்பான்றது எப்படி பண்ணியிருக்காரு? அவரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சார் விஜய் சாரோட ஃபாதர் வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு படம் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னா அதில் ஒரு கன்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஒரு தகவலை வந்து பரிமாறுறதுக்காக தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி.
குண்டம்மா அவங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த குண்டம்மா அந்த சீனு. அவங்க வீட்டுக்காரும் வந்து இதில் டாக்டரை வந்திருக்காரு, நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நான் படம் பார்த்துட்டு வெளியில வரேன். சார் வந்து படம் பார்க்கவே இல்ல. இப்பதான் டிக்கெட் வாங்கியிருக்காரு. என்ன படம் தெரியல. இப்பதான் டிக்கெட் வாங்கியிருக்காரு. என்ன படம் டிக்கெட்டா வாங்கிட்டு இவர் படம் பார்க்காமலே படம் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை சொல்றாரு. அது மிகப்பெரிய தவறுங்க. அது புரியுதுங்களா? நீங்க படம் பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னு சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். நீங்க படம் பார்க்காமலே இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுங்க. இதுல வந்து 200 பேர் 300 பேர் வேலை செஞ்சிருக்காங்க இந்த படத்துல. புரியுதுங்களா? இது வந்து மிகப்பெரிய தவறுங்க. இது வந்து காவல்துறை நண்பர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நான் வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி படம் பார்க்காமலேயே நான் வந்து படம் பார்த்துட்டேன், படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுங்க. ஒரு தாய் பெற்றெடுத்த குழந்தைய நீங்க கருவறுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிருக்கீங்களா? இது கூரன் படத்தின் சம்பந்தமாக உள்ளவங்க கேட்கணும். இருந்தாலும் என் ரத்தமும் நாடியும் நரம்பும் எனக்கு துடிக்குது. விஜய் அரசியல் வர அரசியல் வர சார், விஜய் சார் எல்லாருக்குமே பிடிக்குங்க. நீங்க வந்து படம் பார்க்காமலேயே படம் பார்த்தேன், இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லாமா? அது மிகப்பெரிய தவறு. அது நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் அதை எதுவும் சொல்லல. ஆனால் நீங்க வந்து ஒரு படத்தை பார்க்காமலேயே இந்த படம் நான் பார்த்தேன், படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லலாமா? நீங்களே சொல்லுங்க. வேற படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு நான் வந்து படம் பார்த்துட்டேன், படம் நல்லா இல்ல அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. உங்க வாயிலே சொல்லுங்க. நீங்க நல்லா படம் பார்த்தீங்க, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கா? நானும் பாக்குறேன். நீங்க பாக்குறீங்க. சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நான் படம் பார்க்கல. நான் அவன் ஸ்டோக்கு தான் வந்தேன், பாக்குறேன். அவ்வளவுதான். இல்லங்க, படம் பார்க்காமலே எனக்கு தவறா சொல்லிட்டேன்னு சொல்லிருங்க. அது தப்பு இல்ல. அது படம் பார்க்காம தப்பா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா? ரொம்ப நன்றிங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க. புரியுதுங்களா? நான் வந்து உங்க தம்பி மாதிரி, உங்க அண்ணன் மாதிரி, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்கார மாதிரி. நாளைக்கு உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனாக்கா கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் வந்து குரல் கொடுப்பேன். புரியுதுங்களா? சினிமாவுக்கு மட்டும் இல்ல, பொதுவாக கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சி யாராக இருந்தாலும் எங்க ஒரு அநியாயம் நடந்தாலும் அங்க வந்து குரல் கொடுப்பேன். கூரன் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப மன நிறைவாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. மறுபடியும் எஸ்ஏசி சார் வந்து நான் யாருன்றது நிரூபிச்சிருக்காரு. என் கூட வந்து ஹீரோ இல்லைனாலும் பரவாயில்ல, ஹீரோயின் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் நாயை வச்சு கூட சூப்பராக எடுப்பேன்டா, என்கிட்ட அவ்வளோ அருமையான கதை இருக்குன்றது அவரோட படைப்பிலே ரொம்ப அழகாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அவேர்னஸ் கவர்மெண்ட்டுக்கு. இனிமேலாச்சும் கலெக்ஷனை எண்ணாதீங்க, கலெக்ஷனுக்கு அப்புறம் வர பாடியை எண்ணுங்கன்ட்டு கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். தென் டைலாக்ஸ்லாம் நல்லா இருக்கு. நான் எப்போல்லாம் பேனிக் ஆகணும் அப்போல்லாம் லைட்டாக டானிக் போடுவேன் அப்படின்றாங்க. டைலாக் நல்லா இருக்கு, ஆனால் உண்மையில் நல்லா இருக்காது. தேங்க்யூ. கருத்து வந்து குடிச்சிட்டு யாரும் வண்டி ஓட்டக்கூடாது. இது எல்லாரும் சொல்கிறது தானேங்க. ஒவ்வொரு இடத்துலேயும் தான் எழுதி வைக்கிறாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்கன்ட்டு. யார் கேட்குறோம்? இல்லை நீங்கள் கேட்பீங்களா, இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க கேட்பாங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் எல்லாரும் சொல்கிறதா, தயவுசெய்து யாரும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. தேங்க்யூ. கூரன் படம் பார்த்துட்டு வரோம். படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு பசங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். நாயை வச்சு கதை நவருது. நம்ம பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோவே வந்து ஒரு டாகை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு சீனு ஒய்ஜி மகேந்திர சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எஸ்சிசி சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் தனியாக படம் பண்ணுவேன், இப்படி தான் இருக்கும் என்னோடய படம்ன்றத ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்காரு. இசையிலேருந்து அந்த படத்தோட டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு குடிகார ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய வீட்டு பசங்க என்ன வேணாலும் பண்ணலாம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றதுனால அதை வச்சு கதையை நகர்த்தியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். எல்லாருமே பார்க்கலாம். இசையிலேருந்து பேக்ரவுண்ட் இசை கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நாய்க்கு அதாவது நாய் டாக் நம்ம அனிமல் அப்படி இப்படின்னு பார்க்குறோம், ஆனால் அதுக்கும் மனசு இருக்குது, அதுக்கும் அந்த குழந்தைங்களோட வலி இருக்குது அப்படின்றத வச்சு நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க படம். கூரன் படம் பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக மாஸாக இருக்குது. சென்டிமெண்டலான படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்ஐசி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், காமெடி சென்ஸ் ஆகட்டும், இந்த ஏஜில் பயங்கரமாக மாஸ் காட்டியிருக்காரு. லைக் விஜய் சார் பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது விஜய் சாரோட டைலாக்
அந்த மாடுலேஷன் வருது. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் பயங்கர எங்கேஜாக நம்ம வச்சுருக்கு. ஒரு பிளைண்ட் கூட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிறாங்க, நாய் பேசுன்றாங்க. அது வேறு ஒரு மாதிரி ட்விஸ்டடாக படம் ரொம்ப சூப்பராக விறுவிறுப்பாக போயிட்டு நல்லா வந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய ட்விஸ்டட் இருக்குது. படம் சூப்பராக வந்திருக்கு. படம் தெலுங்கு டைரக்டர் அவர். ஆனால் ஃபஸ்ட்டு மூவி மாதிரி தெரியல. தெலுங்குலேருந்து ஒருத்தர் தமிழில் வந்து பண்ணுறாருன்னா ரொம்ப கஷ்டம். அது அவர் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்ல படம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிஜிஎம் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் அந்த பிஜிஎம்மோட சவுண்டு தான் எனக்கு இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது. நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. படமும் சூப்பராக வந்திருக்கு. எஸ்எஸ்சி சார் பயங்கரமாக நடிச்சிருக்காரு படத்தில் லாயராக. சூப்பராக இருக்குது. டைரக்டர் தான் வில்லனாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். ஏன்னா அவருக்கு தெலுங்கே தெரியாது அவருக்கு. ஆனால் தெலுங்கு தெரியாமல் இங்கே வந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா அது ரொம்ப கஷ்டம். இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவரோட இதுதான் அவரை கொண்டு போயிருக்கு. நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு படத்துலையோ எல்லாரையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது படத்தில். ரோபோ சங்கர் அவங்க பொண்ணு நடிச்சிருக்காங்க, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டாகும் சூப்பராக பண்ணியிருக்கு. அந்த டாகோட ரியாக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அந்த டாக் தான் மூவி ஃபுல்லாகவே. நீங்கள் பாருங்கள், பெட் வச்சுன்னு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள், படம் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லா நார்மல் ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். டாக் உயிரும் நம்ம உயிரும் ஒன்று தான், எல்லா உயிரும் ஒன்று தான் அப்படின்னு காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். அது நல்லா, அது நாங்கள் நினச்சே பார்க்கல. அது இந்த மாதிரி அந்த சீன் வரும்னு ஆக்சிடென்ட் ஆகிடும். அது நீங்கள் செக் பாருங்கள், சொல்லக்கூடாது. அது நல்லாயிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். பாட்டு நல்லாயிருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். 10க்கு 9.5 கொடுக்குறேன். படம் பயங்கரமா வேற லெவல்ல இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. எஸ்எஸ்ஆரோட நடிப்பு பயங்கரமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்லயும் அவரோட ஆக்டிங் ஆகட்டும், காமெடி காம்போ ஆகட்டும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. பயங்கர சென்டிமெண்டலான படம். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். எல்லா கேரக்டரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த மாதிரி பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ் துன்புறுத்துற மாதிரி இல்லை, அனிமல்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்குது படம். வந்து நம்ம அனிமலுக்கு சப்போர்ட் பண்ணோம். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் கண்டுக்காம போகிற இந்த உலகத்தில் அனிமல்ஸ்க்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து அதை தட்டி கேட்குறாரு பாருங்க, அங்கே நிற்கிறாருப்பா அவரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஹைலைட் கொடுத்து உண்மையாகவே நேச்சர்லாம் அவர் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சிரிப்போம்ல, நாய்க்கு போய் கேஸ் கொண்டாடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நமக்குமே பார்க்கும்போது. ஸோ அது லாஸ்ட்டாக அவங்க கிளைமேக்ஸில் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ நாய்க்கும் பிரச்சனைனா நம்ம போய் நிற்கணும்ப்பா, கோர்ட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அவரோட ஏஜில் இந்த படத்துக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ அதையும் தாண்டி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் நடிக்கணும். நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவரை பார்க்கும்போது லைட்டாக விஜய் சார் பார்க்குற மாதிரி இருக்குது, சென்டிமெண்ட்டாக சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதனால் இன்னும் நிறைய படங்கள் கொடுத்துட்டே இருங்க. ஆமாம், அவருமே பயங்கரமாக எப்படி சொல்கிறது, ஐயோ அவர் வர்ற சீன்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டே தான் இருந்தோம். பயங்கரமாக நடிச்சிருக்காரு. நல்லா வந்திருக்கு. இந்திரஜா மேம் அவங்க காமெடியே இருக்கிற எல்லாருக்குமே காமெடி காமெடி காம்போ இருக்குது. பட் இந்திரஜா மேம் எஸ்எஸ்சி சாரோட காமெடி காம்போ பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் இதில் ஒரு சின்ன கேரக்டர், டாக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு அவருமே. ஆமாம், எல்லாமே நமக்கு பிகில் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த சீன் கேட்கும்போது நமக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த டைலாக் கொடுத்தோன்னா நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது. பைரவா நல்லா எப்படி சொல்கிறது, இந்த
குட்டியாக இருக்கும் அவனா போய் கோர்ட்டு வாசலில் கேட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்கும்போதே பயங்கர ட்விஸ்டடாக தான் இருக்குது, என்ன சொல்கிறாங்கன்னே புரியலடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பயங்கர ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் போதும், நான் இது மாதிரி கேள்வி சார் என்ன விட்டு போயிட போறாரு. திருப்பி என்ன பேசுறது தெரியலையே. படம் எப்படி என்ன படம் பார்த்துட்டு வரீங்க? இது என்ன சேனல்? யூடியூபா? எல்லாத்தையும் இன்னைக்கு நான் தான் வரேன். இருங்க சார், டாகோட ஓனரே நான் தான். அதனால எப்படி நான் என்ன பேசுன்னு கொஞ்சம் மைண்டு அப்பப்போ இதாகும். படம் ரொம்ப நல்லா இருந்தது. குரன் நெட்ஃப்ளிக்ஸ் லைட்டிங் ஓகே. படம் ரொம்ப நல்லா இருந்தது. குரன் மூவி ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்எஸ்சி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி சார் வந்து இந்த வயசுக்கு இப்படி ஒரு நடிப்பு, அவர் எப்போதுமே டேரக்டர்னால் அவருக்கு உள்ள ஒரு நடிப்பு இருக்கணும். அந்த நடிப்பை இந்த படத்தில் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அந்த எமோஷ்னல் கனெக்ட் ஆச்சு ரொம்ப. டாகு இந்த படத்தில் மெயினாக ஹீரோ எல்லாமே அவள் தான். ஸோ அதோட ரோலை அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் முக்கியமாக என்ன சொன்னார்னா, அந்த ஃபஸ்ட்டு சீன் போகிறப்ப அதை போய் கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும். ஆனால் அது வாங்க மாட்டாங்க. பட் அப்போ அவர் வக்கீலாக அவர் கூட்டின்னு போவார். அப்போ வந்து போலீஸ்கிட்ட பேசுவார். அந்த டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வைஜி மகேந்திரன்லாம் நடிச்சிருக்காரு. அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. படத்தோட நாய் கேரக்டரோட பேர் ஜான்சி. அப்புறம் பைரவாவா வருவா. அதெல்லாம் நம்ம சொன்னால் படம் ரிவீல் ஆகிடும். நீங்கள் வந்து எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். இதில் டைரக்டரும் நடிச்சிருக்காங்க. ஆமாம், டைரக்டர் வந்து ஒரு வில்லனா அவர் தான் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. இசை நல்லா இருக்குது. இசை ஓகே. ஃபஸ்ட்டு அதான் காலங்கள் தோறும்னு ஒரு ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் பாடியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சது. பாலிடிக்ஸ் என்ன லாஸ்ட்டாக மது டாஸ்மார்க் கடையெல்லாம் எப்போ மூடுவாங்களோ, மதுனால எவ்வளோ பேருக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் படத்தோட லாஸ்டான நாட்டு. ஸோ அந்த நாட்டை வந்து நம்ம எல்லோரும், அது எல்லாருக்குமே இது ஆப்வியஸாக தெரியும். அதுனால தான் நாடு சீரழிஞ்சு போகுங்கிறது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். பட் அதை லாஸ்ட்டாக ஒரு எல்லா உயிரினுக்கும் இது கஷ்டம்தான். ஹியூமனுக்கு மட்டும் இல்லை, அனிமல்ஸ்க்கும் இது கஷ்டம் வருதுங்கிறத, அதுக்கும் உணர்வு இருக்குங்கிறத லாஸ்ட்டாக இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், நல்லா இருக்கு. பூரன் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே வந்து பாருங்கள். செல்ல பிராணியோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதாவது நாயின்னு இனிமேல் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நாயை இனிமேல் தாய், தகப்பன், அவன், அவள், இனிமே நாய் ஒரு மனுஷங்களாக தான் பார்ப்பாங்க. நாயோட கேரக்டர்லாம் அவங்க எதுவும் சொல்லலை. நாயாக இருந்தாலுமே சட்ட ரீதியாக நேர்மையாக போகிறான்னா நாய்க்குமே நீதி கிடைக்கும்ன்றத தர்மராஜ் மாதிரி ஒரு அட்வொகேட் வச்சு சொல்லியிருக்காங்க. அவருக்கு 84 வயசு ஆகுது. ஸோ அவரை நம்ம இதில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வயசானவர் மாதிரியே அவர் ஆக்ட் பண்ணிக்க மாட்டார். அவ்வளோ ஆக்டிவாக, அவ்வளோ ஆப்டாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் கடைசியாக அந்த மாதா கிட்ட போய் தனக்காக இல்லாமல், அந்த நாய்க்காக இல்லாமல் அந்த தாய்க்காக போய் வேண்டியிருப்பார். அதெல்லாம் பிரமாதமான நடிப்பு. ஸோ அப்படி அவர் கேட்கும்போது எனக்கே மனசு வலிக்குது. அந்த அளவுக்கு அவர் இம்பேக்டாக பண்ணியிருக்காரு. நம்மளும் தான் இப்போ நான் என்ன சொல்வேன்னா, நான் கூட தான் நாய்க்குட்டியும் நாயும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 மிதிச்சுட்டு போவேன். என்ன நான் மிதிப்பேன். நாய் அது சும்மா தான் படுத்து கிடக்கும். எங்கே நான் அப்படி போகிறப்ப எனக்கு கடிச்சிருமோன்னு நானே கல் எடுத்து அடிப்பேன். இப்போ எனக்கே வலிக்குதுல்ல, சே நம்மளே இந்த மாதிரி பண்ணிட்டோம்ல, 1000 தான் இருந்தாலும் அதுவும் நம்மள மாதிரி தான் இல்லை, வலிக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு படம் இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. அவர் யாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஜட்ஜா? நல்லா நடிச்சிருக்காருப்பா. கண்டிப்பா வருது. எனக்கு ஏன் வரல? இப்போ நீங்க இந்த ரிவ்யூவை கிராப் பண்ணி போடுங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் நிறைய நல்ல கருத்துக்களும் சொல்லியிருப்பேன், நிறைய ஃபன்னானதும் சொல்லியிருப்பேன். அந்த ஃபன்னெல்லாம் உங்க சேனல் ஐபிக்கு ஆகணும்னு நீங்கள் கிராப் பண்ணி போட்டுருவீங்க, சரியா? நான் அதை மட்டும்தான் பேசியிருக்கேன்னு நினச்சி அவனுங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, கீழேயே என் கேரக்டரையே தப்பாக பேசுவானுங்க. தப்பாக பேசிட்டு என் இன்பாக்ஸில் வந்து வேற கூப்பிடுவானுங்க. நான் போன தடவை என்ன சொன்னேன், லவ்வர்ஸ் யாரும் ஓயோ ரூமுக்கு போயிடாதீங்க, இந்த படம் பார்த்தா அப்படி இருக்குன்னு ஃபயர் படத்தை பார்த்து சொன்னேன். அவனுங்க என்னையே ஓயோ ரூமுக்கு கூப்பிட்றானுங்க. என்ன படத்தில் நடித்த ஹீரோவை கேட்டால் அவரே என்ன அப்படி எந்த பொண்ணும் கூப்பிடலையே
இல்லைங்கிறாரு. அப்புறம் பசங்க மட்டும் ஏன் இவ்வளோ காஜி பிடிச்சி திரியிறான்னு எனக்கு தெரியல. இதை நான் ஒரு பொண்ணா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த வார்த்தையும் நீங்கள் கிராப் பண்ணி போடுங்க, கீழே நான் தான் காஜி பிடிச்சி திரியிறேன்னு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அந்த மாதிரிலாம் பண்றாங்க? அது உங்களை மாதிரி ஆம்பளைங்க தான் ஆம்பளைங்களை கேட்கணும். பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி கேட்கறது இல்ல. எல்லா புரியல, எல்லா லேடிஸும் என்ன கேட்கறது இல்ல, வந்து கமெண்ட் வந்து திட்டது இல்ல. எல்லா லேடிஸும் கேட்கறது. ஒரு சிலருக்காக நாங்க எல்லாரும் பேசுறோம். ஏன் எங்களை மட்டும் கேக்குறாங்கன்னா நாங்க ஓப்பனா பேசிடுறோம். மத்த பொண்ணுங்க மாதிரி ஐயோ பேசினா உங்களை மாதிரி ஆளுங்க எங்களெல்லாம் ஏதாவது பேசிடுவீங்கன்னு பயப்படாம தைரியமா பேசுறோம். எங்களை பேச விடாம நீங்க இன்னும் அடக்கிக்கிட்டே இருக்கீங்க உங்களோட கேவலமான பேச்சு. ஆமா அவன் கீழே வந்திருக்கு. என்ன வந்துச்சு நான் ஓப்பனா சொல்லிடுவேன். அவன் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் படத்துக்கு போயிருக்காங்க ப்ரோ. ஃபயர் படத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் முன்னாடி விட்டு என் ரிவ்யூ பார்த்துற 4 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. டார்ச்லாம் அடிச்சு பார்த்துக்கிறாங்களாம் டெம்ட் ஆகுதான்னு படத்தில். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அதை ஒருத்தர் சொல்லிக்கிறானா, அவர்லாம் கூட்டின்னு வந்தானே எனக்கு மூத்திரம் கூட வரலங்கிறானாம். அந்த அளவுக்கு படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, இல்லை இவ்வளோ தூரம் பேசியிருக்காள இவ்வளோ இன்னும் விட்டா வச்சுருப்பானுங்க, எல்லாரும் எப்படி போட்டிருப்பானுங்க. எதுக்கு நான் போட்டா என்ன போடலன்னா என்ன நீ வந்து பார்க்க போறியா, இல்லை நீ ஏதாவது கேட்க போறியா, இல்லை எனக்கு நீ வந்து விளக்கு பிடிச்சியா, இல்லை ஆனால் அப்படிதான் பேசுகிறாங்க. என்னங்க ஒன்றும் இல்லை சோசியல் மீடியாவில் வந்து இந்த ஆபாசமாக படம் நான் என்ன சொல்றேன்னா எதுவா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா எதுவா இருந்தாலுமே என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரோ. எதுவா இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் தான். என்டர்டைன்மெண்ட் தான் எல்லாத்துக்கும் போயிடுச்சுல. பிராக்டிக்கலாவே ஒரு பொண்ணை என்ன வேணாலும் பண்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. ஒரு பொண்ணை பாட்டில் வச்சு எவ்வளவோ சதைச்சு நீங்க கற்பழிக்கிறீங்க, ஒரு குழந்தைய கற்பழிக்கிறீங்க, என்னென்னவோ ஒரு பொண்ணை சிதைக்கிறீங்கன்னா சின்ன வயசுன்னு பார்க்காம 9 மாசம் பார்க்காம. எல்லாரையும் நானும் சொல்லல. அப்ப எல்லா பொண்ணுங்களும் ஆபாசமா போடுறாங்களா, எல்லா பொண்ணுங்களும் ஆபாசமா பேசுறாங்களா? இல்ல பேசுற பொண்ணுங்களையும் நீங்க கேரக்டர் பேசக்கூடாது. யார் பசங்களை கேட்டா? அப்ப நீங்களும் பொண்ணுங்களை கேள்வி கேட்காதீங்க. அப்படி பண்ற பொண்ணுங்க யாரையும் நீங்களும் கேள்வி கேட்காதீங்க. கீழே போய் கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்க 10 பேரும் கமெண்ட் பண்ணாம இருந்தாக்க அந்த பொண்ணுங்க அந்த மாதிரி போட மாட்டாங்கல்ல. சரி நம்ம இப்படி போட்டா எவனும் பார்க்க மாட்டான்னு தானே, அதான் இப்படி போட்டா நிறைய வியூஸ் வருதுன்னு தான் அந்த பொண்ணுங்க போடுது. நீங்க அப்படி பார்க்காதீங்கன்ற. அப்படி பார்க்காம நீங்க கட் பண்ணிக்கோங்க. வியூஸே வராம இருந்தா எந்த பொண்ணும் அப்படி போட மாட்டா. நான் ஒரு ஆம்பளைக்கு சொல்றீங்கல்ல, நீ திறந்து காட்டாம இருந்தா எந்த ஆம்பளையும் பார்க்க மாட்டான்னு, அந்த மாதிரி அவ காட்டும் போது நீங்க பார்க்காம இருந்தா எந்த பொம்பளையும் காட்ட மாட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.